ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் வாங்க. இன்றைக்கி டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஸ்கூல் லீவு. எழுந்ததுமே மாடிக்கு வந்துட்டோம். பாருங்கள் சூரியன் எப்படி உதயமாக போகுதுன்னு. கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். மணி 6 மணி இருக்கும். உதயம் ஆகுது சூரியன். நம்ம காளான் பாக்ஸ் போட்டிருந்தோம். 3-4 நாள் ஆக போகுது. அதுக்கு தண்ணி ஊற்றணும். காலையில் மதியம் சாயந்தரம் தண்ணி ஊற்றுவாங்க. அதுக்கு தாங்க மேலே வந்திருக்கோம். பாருங்கள், தண்ணி ஊற்றலைன்னா இருக்காது, வெடிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி ஊற்றினா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஷர்மியை பாருங்கள், நம்மளும் வந்துட்டால் அதுவும் கூடவே வந்துடும். அதுக்கு தாங்க மாடிக்கு வந்தால் ஒரே சந்தோஷம். எப்படி உட்காந்துருக்கு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டுட்டால் நமக்கும் சந்தோஷம்தான். ஏன்னா சமைக்கிறது பரபரப்பாக இல்லாமல் மெதுவாக சமைக்கலாம். இன்றைக்கி ஆளுங்க வேலை செய்ய போகிறாங்க. பாருங்கள், இந்த செங்கல் செவுரு போட போகிறாங்க. இருக்கிற செங்கலை மட்டும் வச்சு செவுரு போட்டு விட்ருவாங்க. தண்ணிலாம் பிடிச்சி வச்சாச்சு, வேலை நடக்க போகுதுன்னு. இப்போ கல் அள்ளி விடணும். எந்த பக்கம் செவுரு போடுறாங்களோ அந்த பக்கம் கல் அள்ளி விடணும். பாருங்கள், நம்ம பாப்பாளுங்க தான் 2 பேரும் அவங்க அப்பா கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கல் அள்ளி விட்டுக்கிட்டு அவங்க அப்பா கஷ்டப்படக்கூடாதான், அதனால் 2 பேரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. லீவு நாள்னா பிள்ளைங்க 2 பேருமே கூட மாட வேலை செய்வாங்க. பாதி கல் தாங்க அள்ளி விட்டாங்க. அதுக்காட்டி நம்ம ஷர்மியை பாருங்கள், அதுக்கு பசி எடுத்துருச்சான். அதனால் கீழே கூப்பிடுது டீ போடுறதுக்கு. இன்னும் யாருமே டீ குடிக்கல. பெரிய பாப்பாவை வா கீழே அப்படின்னு சொல்லி எப்படி கூப்பிடுது பாருங்கள். மாடிக்கு வந்துட்டு அதுக்கு தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் மண் அள்ளி இறைக்கும், ஓடும் ஓடியாரும், அந்த குச்சியில் போய் பதங்கிக்கும். டீ போட போயிட்டாங்க. டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி டீயும் மாடியில் தாங்க நம்ம குடித்தோம். இதே ஸ்கூல் டைமாக இருந்தால் இந்த மாதிரிலாம் இருக்கவே முடியாதுங்க. பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்கும். மணி 8:30 மணிக்குள்ளே ஒரு வழி ஆகிடணும். அந்தமாரி பரபரன்னு ஓடிட்டுருக்கோம். நம்ம ஷர்மியை பாருங்கள், செல்ஃபிக்கு போஸ் கொடுக்குறாங்க. நான் கூப்பிட்டேன்னா அப்படியே எப்படி காதில் வாங்கிட்டு எப்படி பார்க்குறாங்க பாருங்கள். ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னதும் அப்படியே பாருங்கள், அங்கே பாருங்கள். நம்ம என்ன பேசுகிறோமோ அதை இப்படி கேட்பாங்க. காலைல டிஃபன் எதுவும் செய்யலை. நைட்டு செஞ்ச சப்பாத்தி பூரி மீந்துருச்சு. அதை சூடு பண்ணி தாங்க சாப்பிட்டோம். ஆளுங்க வேலை செய்கிறாங்க. டீ போட்டு கொடுத்தாச்சு. ரசம் வாங்கி கொடுத்துட்டாங்க இன்றைக்கி வெய்யன்னு. மதியம் லஞ்சு கருவாட்டு குழம்பு, வடித்த சாதம், தயிர், முட்டை, அப்பளம் தாங்க இன்றைக்கி. பாருங்கள், கம்மன்னு கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சுங்க கருவாட்டு குழம்பு இன்றைக்கி. கிராமத்து ஸ்டைலில் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறோம் பாருங்கள். சமைச்சி முடிச்சுட்டு அப்புறமா இட்லிக்கு மாவு ஊற வச்சுருந்தேன். அப்புறம் உளுத்த மாவு போட்டு விட்டு சாப்பிட்றதுக்கு மேலே கூப்பிட்லான்ட்டு போனாங்க. வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நல்ல வெய்யங்க. 1 மணிலேருந்து அந்த 2-2:30க்குள்ளே சரியான வெய்ய அடிக்குதுங்க. அங்கே பாருங்கள், வானம் எப்படி இருக்குது பாருங்கள். பழன்னு மின்னிக்கிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம சாயந்தரம் டீ போடக்குள்ள ஸ்நாக்ஸுக்கு பஜ்ஜி போடலான்ட்டு நம்ம வாழை மரம் ஒன்று பாருங்கள், எவ்வளோ பெரிய வாழை மரம். வெயிட் தாங்காமல் வாழைக்காய் தான் ஒடிச்சிட்டு விழுந்துருச்சு. முட்டும் கொடுத்துருந்தோம், அப்பயும் பாருங்கள் கீழே விழுந்து போச்சு. நல்ல பெரிய வாழைத்தாருங்க. காய் வாழைக்காய் தான் இது. ஆனால் காய் முத்தலை. சரி, நம்ம பஜ்ஜி போடலாம் மேலே முத்தனதாக பார்த்து பறிச்சிக்கலான்ட்டு ஒரு 4 காய் பறித்தாங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு வாழைக்காய் பறிக்கிறேன்னு பார்த்தா நமக்கு முன்னாடி ஒரு சீப்பாரே பறிச்சிருக்காங்க. காய் நல்லா தாங்க இருந்துச்சு. நல்லா நீட்டு வாக்கு காய் தாங்க இது. முத்தலை. முத்துச்சுன்னா நல்லா பெருசாக இருக்கும். சரின்ட்டு 4 காய் பறிச்சிட்டு பஜ்ஜி போடலான்ட்டு பாருங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 பக்கமும் கட் பண்ணியாச்சு. இருந்தாலும் இவ்வளோ நீட்டும் தேவைப்படலை. இதிலே பாதி தாங்க எடுத்தோம். பாருங்கள், 2 வாழைக்காய் மட்டும்தான் சீவனம் பஜ்ஜிக்கு. இதே ஒரு 20 பஜ்ஜி கிட்டத்தட்ட வந்துச்சு. 2 வாழைக்காயை வச்சாச்சுங்க. வாழைக்காய் நல்லா தான் இருக்குது. அடியிலையும் வெட்டிட்டோம். இருந்தாலும் முத்திச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பஜ்ஜியும் டீயும் போட்டு எடுத்துகிட்டு மேலே போயாச்சு. அவங்கள போய் நம்ம எதுக்கு சாப்பிட கூட்டாலும் 1/2 மணி நேரம் ஆகும். டீ குடிக்க கூட்டாலும் 1/2 மணி நேரம் ஆகுங்க. எப்பயுமே அந்த டீ ஆறுற டைமில் தான் வருவாங்க. மணி பார்த்திங்களா, மணி 5 ஆயிடுச்சு. நல்லா வானம் பாருங்கள், மழை வர மாதிரியே இருக்குது கிளைமேட்டு. டீ குடிச்சிட்டு பஜ்ஜி சாப்பிட்டு போயிட்டாங்க. நாங்களும் அப்படியே கூட மாட அங்கே சும்மா நின்றுட்டு இருந்தோம், கல் எடுத்து கொடுத்துக்கிட்டு. வேலை ஒரு 6 மணி இருக்குங்க. 6-6:30 இருக்கும். அப்போ தான் வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மதியம் சமைச்ச சாமான், டீ போட்ட சாமான், பஜ்ஜி போட்ட சாமான் எல்லாம் இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் பொறிக்க போட்டு சாமான் கழுவுனேன். மணி 7 மணி ஆயிடுச்சு. 7 மணி ஆனாலும் கொஞ்சம் பொழுது போகாத மாதிரியே இருக்குது பாருங்கள். பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சாச்சு. இன்றைக்கி நைட்டு டிஃபன் கிடையாது. மதியம் வச்ச கருவாட்டு குழம்பும் பஜ்ஜி எல்லாம் இருந்துச்சு. சாதம் மட்டும் வடித்தாச்சு. இன்றைக்கி நைட்டு சாப்பாடு இது தாங்க. இன்றைய டே இப்படி தான் இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.